சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஓவியர் கலையானந்த். மார்ச் 13ஆம் தேதி இன்று வெள்ளிக்கிழமை ராணிப்பேட்டை ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கிறோம். வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை ஆட்டு சந்தை நடைபெறும். காலை 6 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் நடைபெறும். இன்று விலை நிலவரம் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். நீங்களே உள்ளே போய் பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். எவ்வளோக்குமா வாங்கினீங்க இது? எவ்வளோக்குமா வாங்கினீங்க? இது ஜோடி 12,000மா? 12,500 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க பாருங்க. 12,500. நீங்கள் வளர்க்குறதுக்காக வாங்கினீங்களா ஐயா? இன்னும் வீட்டிலலாம் ஆடு வச்சுருக்கீங்களா? எத்தனை ஆடு வச்சுருக்கீங்க? 5 ஆடு இருக்கு. ஓகே, எந்த ஊர்லேருந்து வரீங்க? அரக்கோணம் பக்கம். அரக்கோணத்துலேருந்து வராங்க, சோழிங்கூர் பக்கம். இந்த 2 ஆடு 12,500க்கு வாங்கியிருக்கிறாங்க. ரெண்டுமே கெடாவா? ரெண்டுமே கெடா குட்டி. ஒரு 4 மாத குட்டி இருக்குமா? 2 மாத குட்டி இருக்குமா? ஒரு 3 மாத குட்டி இருக்கும். ஓகே, நன்றிம்மா. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. உங்கள் பேர் எந்த ஊருங்க? என் பேர் பாஸ்கரன், திருவண்ணாமலை மாவட்டம், இது பிரம்மதேசம், புதூர், பனமகை கிராமம். ஓகே, இந்த 2 ஆடு வாங்கியிருக்கீங்க? ஆமாம் ஐயா. சொல்லுங்க இதோட விவரம். ஐயா இது வந்து மறுக்க வந்து 7,000, அது வந்து 6,000 கடா. கடா குட்டி வந்து 6,500. ஆமாம். இந்த மரக்க குட்டி வந்து 7,000 வாங்கினது. என்ன பயன்பாட்டுக்கு வாங்கினீங்க ஐயா? நாங்கள் கடைக்கார ஐயா, கறிக்காரு. அதனால ஞாயிற்றுக்கிழமை போகிறதுக்கு வாங்கணும் ஐயா. ஓகே ஓகே. நீ எதிர்பார்த்த விலைக்கு கிடைச்சதா? கிடைச்சது ஐயா, பரவாயில்ல ஐயா. ஊர் நாட்டுங்களை விட இது பரவாயில்ல, பெஸ்ட்டாக இருக்குது ஐயா. அப்படிங்களா? ஆமாம் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. நன்றி ஐயா. இந்த 4 எவ்வளோக்கு வாங்கி தெரிஞ்சுக்கலாமா? 40,000. 40,000ங்க அந்த 4 ஆடு. வணக்கம் ஐயா. எங்களெல்லாம் பேட்டி எடுக்க மாட்டீங்களா? எடுக்கலாம் ஐயா. இந்த குட்டி எவ்வளோங்க ஐயா? ரெண்டும் சேர்த்து 3,000 ரூபாய்க்கு வாங்கினீங்க. ரெண்டும் சேர்த்து 3,000க்கு வாங்கியிருக்கீங்க. 1 மாத குட்டி இருக்குங்களா? 1 மாத குட்டி. இது கெடா குட்டியே பட்டு குட்டிங்களாங்க? ரெண்டும் கெடா குட்டிங்க. இந்த 2 குட்டி 3,000க்கு வாங்கியிருக்கிறாங்க. என்ன ராகம் குட்டிங்க இது? செம்மறி ஆடு. செம்மறி ஆட்டில் வந்து இது நேச்சரி தான். ஓகே, நன்றிங்க. நான் உங்கள் சப்ஸ்கிரைபர். அப்படியா? நம்ம சப்ஸ்கிரைபர் தாங்க. ஓகே, நன்றி. $8,000 ஒரு ஆடு, ஒரு தலை. சொல்றீங்களா ஐயா? வணக்கம். அது குருமா ஆடுங்க. குருமா ஆடு எவ்வளோ விலை சொல்றீங்க ஒரு ஆடு? 8,000 ஒரு ஆடு. எத்தனை கிலோ வரும் ஐயா? 8-9 கிலோ. இது இறைச்சிக்கு தான், கறிக்கு தான். நல்லா டேஸ்டா இருக்குன்றாங்க இந்த கறி. இங்க பாருங்க, சூப்பர் டாப் கெடா கொண்டு வந்திருக்காங்க. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். உங்க பேர் எந்த ஊருங்க? குமார், காட்பாடி பள்ளிக்குப்பம். பள்ளிக்குப்பம். ஒரு தரமான கெடா கொண்டு வந்திருக்கீங்க. வளர்ப்பு கெடாவா? நீங்க வளர்ப்பு கெடா? இன்னும் பல்லே போடல. இன்னும் பல்லே போடல. இன்னும் வளர்ப்பு இருக்கு நிறைய. எவ்வளவு விலை சொல்றீங்க? 20,000 சொல்றோம். இந்த ஒரு ஆடு மட்டும் 20,000 சொல்றீங்க? 20,000. இந்த ஒரு கடா மட்டும். இந்த ஒரு கடா 20,000 சொல்றாரு. இந்த இடத்துல ஆள் வந்துட்டே இருக்காங்க. இப்போ காட்டுறேன் பாருங்க. எத்தனை கிலோ வரும் ஐயா? 20 கிலோ வரும். 20 கிலோ வருமா? வரும் ஐயா. ஏறக்குறைய வரும். வரும். ரேட் இன்னும் ரேட் சொல்லுங்கண்ணா. உடச்சி 20 உடச்சி சொல்லுங்கண்ணா. 19 ரூபா கொடுக்கலாம். 19 ரூபா கொடுக்கலாம். 19 ரூபா. 19,000 ஃபைனல் பண்ணுறாருங்க. இன்னும் பல்லே வைக்கல. 20 கிலோ வரும்னு சொல்கிறாரு. கருப்பு கடை. கருப்பு கடை, அதனால தான் ரேட்டு கொஞ்சம் அது கூடுதல். இந்த ஆடு சொல்லுங்கண்ணா. இந்த ஆடு 15,000. 15,000. இது வந்து பொட்டாடு. செனையா இருக்கா? காலி ஆடு? செனையா இருக்கு. சென ஆடு. டாப் ஆடு. சூப்பராக இருக்கு பாருங்க ஆடு. 15,000 சொல்கிறாரு. இன்னொரு ரேட் சொல்லுங்கண்ணா. 15 உடச்சி சொல்லுங்கண்ணா பார்க்கலாம். 14,000 கொடுக்கலாம்.
14,000 ஃபைனல் பண்ணுறாருங்க சென ஆடு. இதுக்கு முன்னே குட்டி போட்டிருக்கானா? போட்டுருக்கு. எத்தனை ட்ரிப்பு குட்டி போட்டிருக்கோம்? எத்தனை ஈத்து? 3 ஈத்து. 3 ஈத்து போட்டுருச்சு. இது 4வது ஈத்து. 3வது ஈத்து உள்ள 2 ஈத்து போட்டிருக்கு. 3வது ஈத்து சனியாக இருக்கு. 14 சொல்கிறாரு ஃபைனல். சேம் இதுவும் அதே ரேட்டாண்ணா? சேம். ஓகே. 14. ஓகே, நன்றிண்ணா. வாங்கிட்டீங்களாண்ணா? அதை விற்க போறீங்க? வணக்கண்ணா. அது அனுப்பிட்டுண்ணா. வணக்கம். உங்க பேருண்ணா? வெங்கடேஷ். வியாபாரியா விவசாயிங்களாண்ணா? வியாபாரி தான். இன்னைக்கு நிலைமை எப்படிண்ணா இருக்குது? நிலவரம் இன்னைக்கு நிலவரம் கொஞ்சம் டல்லா தானே இருக்கு. அப்படிங்களா? என்ன ஆடு அதிகமாக வியாபாரம் ஆகுது? எந்த ஆடு வியாபாரம் போல? எந்த ஆடுல ஆந்திரா ஆடுங்க தான் கொஞ்சம் வியாபாரம். அப்படியா? வளர்ப்பாடு வியாபாரம் ஆகும். ஓகே. நீங்க எத்தனை ஆடு வாங்கினீங்க? எத்தனை ஆடு சேல் பண்ணீங்க? சேல் பண்ணல, அப்படியே சுத்தின்னு ஒரு ரவுண்ட் வந்தான். எதிர்பார்த்த மாதிரி இல்ல. நீங்க சிறப்பா வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த மாதிரி இல்ல. ஆனா சொல்லுங்கண்ணா, இப்ப 2 ஆடு. இந்த ஆடு என்ன எத்தனை கிலோ வரும்ண்ணா? அந்த ஆடு 15 கிலோ வரும். 15 கிலோ வரும். 2 சேர்த்து 30 கிலோ வருது. எவ்வளவு விலை சொல்றீங்கண்ணா? 30,000 சொல்றேன். 30,000. கோயிலுக்கு அரப்பு கோயிலுக்கு சாமி, அதனாலதான் கொஞ்சம் விலை கூடுதல். அவ்வளவுதான். இல்லை, கருப்பாடுனா கொஞ்சம் ₹1 ₹2 எக்ஸ்ட்ராவே சொல்லுவாங்க. சாமி. சரி, நான் 30 வரைக்கும் சொல்லுங்களா? ரெண்டும் ஒரு ₹500 கம்மியாக கொடுத்துல. 29,500 ரெண்டும் சேர்த்து. 2 இளங்காடான பல்ல வச்சிருக்காது. ஓகே, நன்றி ஐயா. ஐயா வணக்கம். ஆடு எதுனா எடுத்துருக்கீங்களா? எத்தனை ஆடு எடுத்துருக்கீங்க? 4 ஆடு. இதுவா? சூப்பராக இருக்கு ஒரு கிடா. வணக்கம்ண்ணா. இந்த கிடா எவ்வளோ விலை சொல்கிறீங்கண்ணா? 19,000 சொல்கிறீங்க. இது பல்லுண்ணா? இன்னும் பல்லு வைக்கல. 19,000 சொல்கிறாரு விலை. எத்தனை கிலோ வரும்ண்ணா? 19 கிலோ வரும்னு சொல்கிறாரு. ஓகே. இன்னும் 19 உடச்சி சொல்லுங்கண்ணா. 19 குறைச்சி சொல்லுங்க. 18,500. 18,500. 18,500 சொல்கிறாரு ஃபைனலாக. இந்த செம்மறி ஆடு கெடா 19 கிலோ வரும்னு சொல்கிறாரு. எவ்வளோக்கு நான் வாங்கினீங்க கிடையாது? 6,000 வாங்கியிருக்காங்க இந்த கிடா. ஓகே ஓகேண்ணா. ஐயா வணக்கம். உங்க பேருங்க? கன்னியப்பன். செம்மறி ஆடு கிடா எடுத்து வந்திருக்கீங்க. வளர்ப்பு கிடா. 1 2 3 4 5 ஆடு இருக்கு. 5 ஆடு. 5 ஆடு. 5 சேர்த்து எவ்வளவு விலை தருவீங்க? இதுவா? 40,000 சொல்றாரு அந்த 5 ஆடு. எங்க அவர் சொல்றாரு, நான் சொல்றேன். அவர் வீடியோக்காக சொல்றாரா இல்ல வியாபாரத்துக்காக சொல்றாரான்னு அவருக்கு தான் தெரியும். இன்னொரு ரேட் சொல்லுங்க உடச்சி. நான் ஒரு 37 ஃபைனல் பண்றாரு.
ஐயா நீங்க வியாபாரியா விவசாயிங்களா ஐயா? நாங்கள் வளர்க்குறதுக்கு வளர்ப்புறதுக்காக. ஓகே, நன்றி நன்றி ஐயா. இந்த குட்டி எவ்வளோக்கு தருவீங்க? இந்த குட்டி ஆட்டுக்குட்டி செட்டு. இந்த ஆடு அதோட அம்மாவா இது? ஓகே, இது அம்மா ஆடு, ஒரு குட்டி ஆடு. எவ்வளோ சொல்கிறீங்கண்ணா? ரெண்டும் சேர்த்து 8500 சொல்கிறாங்க. இது எத்தனாவது ஈத்து குட்டி? 24 குட்டி. 24 குட்டிங்க. கெடை குட்டியா பொட்டை குட்டி? என்ன பொட்டை குட்டி. 8000 ஃபைனல் பண்ணுறாங்க. ஃபைனல் ரேட் அவ்வளோதானண்ணா? குறைப்பீங்க? 8000 ஃபைனல் ரேட்டு. ஃபைனல் ரேட் 8000 சொல்கிறாங்க. தம்பி உன் பேர் என்னடா? சித்திக். என்ன கிளாஸ் படிக்கிற? 7th. வெரி குட். ரெண்டு 30,000 சொல்றாரு. 33,000 சொல்லியிருந்த காலையில் அதெல்லாம் கேட்காத, அதெல்லாம் எங்கிட்ட கேட்காது. எத்தனைங்களை வத்தெல்லாம் எங்கிட்ட கேட்காது. விருப்பம் வந்து ஆடுவாங்க எல்லாம். வானப்பா போயினே. ஐயா வணக்கம். வணக்கம். உங்க பேருங்க? யுவராஜ். யுவராஜ் அண்ணா, எந்த ஊர்லேருந்து வரீங்க? காட்பாடி பக்கத்தில் பிரம்மபுரம். பிரம்மபுரம். வியாபார விவசாயிங்களா ஐயா நீங்கள்? ஆமாம், வியாபாரி. வியாபாரி. இந்த ஆடு 4 ஆடு இருக்கு ஐயா. ஆமாம். 4ம் ஆமாம், காலி ஆடு ஐயா. 3 பொட்டை ஒரு கடை ஐயா. ஓகே, எவ்வளோ விலை கொடுத்து வாங்குனீங்க ஐயா? ஐயா நான் வந்து 32,000 சொல்லி 29,000 கொடுத்துருக்கேன் ஐயா. கொடுத்தீங்க, சேல் பண்ணிட்டீங்க? சேல் பண்ணிட்டேன். ஓகே, 4 ஆடும் சேர்த்து 29,000 ஐயா. 29,000 கொடுத்துருக்குறாரு. ஆமாம். 4 ஆடு சேர்ந்து. அண்ணா இதில் எத்தனை கடை எத்தனை போட்டீங்க? ஒரு பொட்டை 3 பொட்டை ஒரு கடை ஐயா. எல்லாமே ஒரே சைஸ் தான் இருக்கு. ஆமாம். ஆடு நன்றி நன்றி ஐயா. இந்த ஒரு ஆடு எவ்வளோ விலை சொல்லுவீங்க? எவ்வளோக்கு நான் வாங்கினீங்க? 7,700 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. எவ்வளோ ஐயா உருப்படி இது ஒன்று? 7,500. அவர் 7,700 வாங்கினது வந்து இதோட கொஞ்சம் சைஸ் பெருசாக இருந்ததுனால அந்த ரேட்டு. 7,500 சொல்கிறாரு. 7 ரூபாய்க்கு கேட்டால் தருவாங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே சென ஆடாமா? அது சென ஆடு. எவ்வளோ விலை சொல்கிறீங்க? 21,000 ஜோடி. ஒன்று ஒரு ஆடு. ஒரு ஆடு 21,000 சொல்கிறாங்க. இது எத்தனாவது ட்ரிப்பு குட்டி போட்டிருக்கோம் ஈத்து? இது 3-4 ஈத்து போட்டுச்சு. ஃபைனல் ரேட் சொல்லலாமா? ஒரு ஆடு 20,000 ரூபா. 20,000 சொல்கிறீங்க. 20,000 சொல்கிறாரு இந்த சென ஆடு. நன்றி. இந்த ஒரு ஆடு 2 குட்டி. 2 குட்டி ஒரு ஆடு 19,000 கேட்குறாங்க. அவங்க 21,000 சொல்கிறாரு சார். ராணிப்பேட்டை செந்தில். ஓகே, இது கடை குட்டி பொட்டை குட்டிங்களா? ஒரு 2 பொட்டை குட்டி. 2 பொட்டை குட்டி. இது எத்தனாவது ஈத்து குட்டி இருக்கும்? இது 3வது. 3வது ஈத்து. ஓகே, இது என்ன ரகம் ஆடுங்க? இது வந்து கொடிமலர். கொடிமலர். குட்டி நல்லா வளர்ப்பு சூப்பராக வளர்ப்புறோம். குட்டி நல்லா வளர்ப்புறோம். குட்டி நல்லா. ஃபைனலாக எவ்வளோ சொல்கிறாருங்க? ஃபைனல் 20 தானே கொடுத்துருன்னு சொல்லிட்டாரு. 20,000 ஃபைனல். ரொம்ப நன்றிண்ணா. நன்றிண்ணா. நிக்கல பண்ண விளக்கு சேர்த்து
இப்போ நிற்கட்டா வணக்கம்ண்ணா, நல்லா இருக்கீங்களா? இந்த கெடா ஆடு வேலை மட்டும் சொல்ல முடியுமாண்ணா? அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கண்ணா. அண்ணா வந்து நல்லா வியாபாரிங்க, காலையில எல்லாம் விற்பனை செஞ்சிருவாரு. ஓகே அண்ணா, இப்போ கெடா கொண்டு வந்திருக்கீங்க. இது எவ்வளோ கெடா? அது 5000 பயணியில் வந்தால் குத்துறேண்ணா. 15,000. ஓகே. இது பல்லுண்ணா? பல்லு 2 பல்லுண்ணா. 2 பல்லு. எத்தனை கிலோ வரும்ண்ணா? வருண்ணா 17 கிலோ வருண்ணா. 17 கிலோ வரும். ஃபைனல் ரேட் சொல்லுங்கண்ணா. ஃபைனலாக 5000 வந்தால் விட்டுறேண்ணா. 15,000. 5000 வந்தால் விட்டுறேண்ணா. எல்லாமே ஒரே சைஸ் இருக்குங்க? ஒரே சைஸ் தானே, எல்லாம் ஒரே வேலை தான். ஒரே வேலை தானே. ஃபைனலாக வந்தால் விட்டுறேண்ணா. ஓகே ஓகே, நன்றி நன்றி. 15,000 சொல்கிறாரு ஃபைனலாக. எல்லா கிடவும் ஒரே சைஸ் தான் இருக்கு. 17 கிலோ வரும்னு சொல்கிறாரு. வணக்கம்ண்ணா. அண்ணா வணக்கம். உங்கள் பேர் எந்த ஊருங்கண்ணா? சூரை பாபு. சூரை பாபு. நீங்கள் வியாபாரி விவசாயி அண்ணா? வியாபாரி தான். வியாபாரி அண்ணா. நீங்கள் ஆடு கொண்டு வந்திருக்கீங்க. இது வந்து காலி ஆடா சென ஆடுங்களா? காலி ஆடுக்குது, குட்டி ஆடுங்க, சென ஆடுங்குது, எல்லாம் இருக்குது. ஓகே. எவ்வளோ விலை சொல்கிறீங்கண்ணா? 15,000 சொன்னேன். 12,500 ரூபாய்க்கு முடிஞ்சிச்சு. ஓகே அண்ணா, ஃபைனல் ரேட் சொல்லுங்கண்ணா. ஃபைனல் ரேட்டு தான் 12,500 ரூபாய்க்கு முடிஞ்சிச்சு. ஓகே. வேலையாடு. ரொம்ப நன்றிண்ணா. இது தரமான கெடாவாக இருக்குது. அந்த ஆந்திரா அண்ணா தான் வாங்கியிருப்பார் இந்த கெடா. இந்த கெடா எல்லாமே ஏன் 17,000 வாங்கியிருக்காங்க. 17,000. நான் இது 3 ஆடு எவ்வளோக்கு நான் வாங்கினீங்க? இந்த 3 ஆடு 3 ஆடு சேர்த்து 12,000. 3 ஆடும் சேர்த்து 12,000 வாங்கியிருக்காரு. பாருங்க, ஒரு சென ஆடு இருக்குது. குட்டி போகிற ஸ்டேஜில் தான் இருக்குது. எவ்வளோ விலை சொல்கிறீங்கண்ணா? 15,000. இன்னும் ஒரு வாரத்தில் குட்டி போட்டுரும். 3 நாள்லேயே குட்டி போடும். 3 குட்டி போடுமா? பாருங்க, சென ஆடு 3 குட்டி போடுன்னு சொல்கிறாங்க. 15,000 சொல்கிறாரு. இது எத்தனாவது ஈத்து குட்டி போட போகுதுண்ணா? 4வது ஈத்து போட போகுது. 15 உடச்சி சொல்கிறீங்களாண்ணா? 15 உடச்சி சொல்ல முடியுமா ரேட்டு? லாஸ்ட் ஃபைனலே அவ்வளோதான், 15. எவ்வளோ விலை சொல்கிறீங்க ரெண்டும்? 24. இந்த 2 ஆடு சேர்த்து 24 சொல்கிறாரு.
நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். நான் அவர்கிட்ட ஃபைனல் ரேட் கேட்கல. வணக்கம்ண்ணா. சாமி எங்கே இருக்காரு? இருக்காரா? ஓகே. வீடியோ எடுத்து கொடுங்க. 20,000. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா உங்க பேர் எந்த ஊருங்க ஐயா? நான் காஞ்சிபுரம் மாவட்டம் கீழம்பி கிராமம். காஞ்சிபுரத்துலேருந்து வரீங்க? ஆமா. ஐயா நீ வியாபாரியா விவசாயியா ஐயா? விவசாயி நான். விவசாயி தான். விவசாயி. ஸோ இன்னைக்கு ஆடு குட்டி பிடிச்சிருக்கீங்க. இது என்ன ரக ஆடு ஐயா? குண்டூர் குட்டி. இது எத்தனை மாச குட்டி இருக்கும்? 2 மாச குட்டிங்க. ஓகே. மொத்தம் எத்தனை குட்டி வாங்கினீங்க? 5 குட்டி வாங்கிருக்கீங்களா ஐயா? 6 மாசம் 40,000. ஓகே. 5 குட்டி வாங்கியிருக்காரு. 5 குட்டி எவ்வளோ கொடுத்து வாங்கினீங்க ஐயா? 20,000 கொடுத்து வாங்கினீங்க. எவ்வளோ சொன்னாங்க அவங்க எவ்வளோ சொன்னாங்க ஃபர்ஸ்ட்? அவங்க சொன்னாங்க 25 சொன்னாங்க. 25 சொல்லி 20,000 வாங்கியிருக்கீங்க. இதில் எத்தனை கடை எத்தனை போட்டீங்க? மொத்தமே கடை. மொத்தமே கடா குட்டி தான். 2 மாச குட்டிங்களா? 2 மாச குட்டியா அது? 2 வருஷம் குட்டி. 20,000 வாங்கியிருக்காங்க. அந்த தலை தெரியல. 20,000 வாங்கியிருக்காங்க. இப்போ காட்டுற மாதிரி. இது இன்னும் எத்தனை மாசம் வளர்த்தா ஆடு பெரிய ஆடு ஆகுனா? இன்னும் 6 மாதம் வளர்க்கணும். இன்னும் 6 மாசம் வளர்க்கணும். நன்றி நன்றி ஐயா. இது நீங்க வாங்குனீங்களாக்கா? எவ்வளோண்ணா ஒரு ஆடு இதில்? 8,000 சொல்கிறீங்க. அது சென்னாடா காலி ஆடாண்ணா? சென்னையும் இருக்குது காலியும் இருக்குது. 8,000 சொல்கிறாரு ஒரு ஆடு. ஃபைனல் ரேட் எவ்வளோன்னு சொல்லுங்க? 7,600 கேட்குறாங்க. 7,600 கேட்குறாங்க. 8,000 ஃபைனல் சொல்கிறாரு. ஃபைனல். எவ்வளோ சொல்கிறீங்கண்ணா ஒரு குட்டி? இது தலை 3,000 விற்று போச்சு. சேல் ஆயிடுச்சு. இது இல்லை. அது இல்லை. ஆமாம். அங்கேருந்து இது மட்டும் 6 குட்டி தலை 3,000 விற்பனை ஆயிடுச்சு. இது என்ன ரக குட்டினா? நாட்டுக்குட்டி தாங்க. நாட்டுக்குட்டி. நாட்டுக்கு ஒரு ஆடு சொல்லுவாங்க. ஆமாம். நாட்டு செம்மறி ஆடு. நாட்டு செம்மறி ஆடு. ஒரு ஆடு வந்து 3,000. நன்றிண்ணா. ஓகே ஓகே. இல்லை இந்த குட்டி எவ்வளோ போகும்? இது வந்து 1,500 1000. 1,500 1000 குட்டிக்கு ஏற்ற மாதிரி. இது வந்து 3,000. இது விற்பனை ஆயிடுச்சு.
அந்த ஆடு குத்துட்ட சரியா கொச்சு அதிகமா இருந்துச்சு அது குத்து நீ ஒன்னா போட்டான் அங்க மூஞ்ச காட்டலாம் இல்ல சரி மூஞ்சது காட்டலாம் மூஞ்சது காட்டலாம் உன்னா போட்டான் அவ்வளோலாம் ஆகாது எத்தனை நாள் வந்துடும் ஏன்னா பால் ஆட்டினது சும்மா நோ இதுனா வாண்ணா நோ வந்து போனா நீ உருவத்துக்கு நன்ற காலில் இருந்து கிடைக்கணும் அவர் வரமாட்டாரு செல்ல பார்த்து ஓடி போறாரு. சரி எவ்வளோ தான் சொல்கிறாங்க, எவ்வளோ தான் கேட்குறீங்க? 17,000 சொல்றது. 17,000. செனாடு காலியா? காலி காலி. 13,200 கொடுத்துரு. ஓகே ஓகே.